புதுசா பாப்பா பொறந்து இப்பதான் ஒரு 8 மாசம் ஆயிருக்கு. இந்த ஃபேஸ் எப்படி இருக்கு 2 பேருக்கும்? லைஃப்ல ஒரு பொண்ணு வந்தாக்கா ஒரு ஆணோட ஒரு இது மாறும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட கிடையாது. குழந்தை பிறந்ததுக்கு ஓ! அப்புறம் தான். எல்லா பசங்களுடைய ஒரு மெயின் தாட் என்ன இருக்கணும், தனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை இருக்கணும் அப்படின்ட்டு தான் இருக்கும். ஸோ என்னோட ஆசை பிரகாரம் நான் ஆக்சுவலாக வேண்டிக்கிட்டேன் சாமி கிட்ட. எமோஷனலா சொல்லணும்னா அப்பத்துல இருந்து அவங்க நிறைய கஷ்டத்தை என் கூடயும் சேர்ந்து வந்துட்டு அந்த கஷ்டத்துலயும் பங்கெடுத்து இருக்காங்க. நின்ன டைம்ல இருந்து 9th month நான் இன்னைக்கு நைட் எனக்கு டெலிவரி ஆக போகுது தான் இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு நான் லைவ்ல இருந்துட்டு அன்னைக்கு நைட்டு போயிட்டு என்னுடைய டெலிவரி பாக்குறேன். இவங்க அனுபவிக்கிற கஷ்டத்தை தாண்டி எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கும். லைவ்ல திட்டுவாங்க என்ன, கண்டிப்பா நிற மாசமா இருக்க, உன்னால காலை நீட்டி தான் உட்கார முடியும், இப்படி உட்காராதம்மா, வேண்டாம்மா. தினமும் வந்துட்டு ஒரு 2-3 hours அப்போ வந்துட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருந்தேன். என்ன சொல்ல முடியுமா? ஒரு மணி விஷயத்துல பெரிய லாக் ஆயிடும், சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய அமௌண்ட் சொல்ல அமௌண்ட் முடியுமா? அது இருக்கும், ஒரு 40L கிட்ட இருக்கும். 3 month வந்து நான் பிரெக்னெண்டா இருந்ததுனால வந்துட்டு சரியா வந்துட்டு ப்ரொமோஷன் பண்ண முடியாம ஓவரா கமெண்ட்ல என்ன தமிழ் தெரியாத மாதிரி பேசுறேன், எதுக்கு சீன் போடுற இப்படிலாம் கேட்பாங்களா. நான் இவட்ட ரொம்ப சொல்லி ஃபீல் பண்ணுவேன், ஏன் போய் இப்படி சொல்றாங்க, நான் பேசுறது டிஃப்ரெண்டா இருக்கா அப்படின்னு நான் கேட்பேன். அது அவங்களுக்கு புரியல, விடு, உங்க கூட ஒரு 1 week இருக்காங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிரும், அப்புறம் பழகிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் ஒரு சிலர்லாம் வந்துட்டு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுவாங்க. V-Care Skin and Hair Clinic in AFT 2.0 treatment. Not just a fix, a future. Book your next holiday at Grand Royal Tours. JNN Institute of Engineering, Chennai. Join CSC, AA and ML, Cybersecurity, MBA and more. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. புதுசா பாப்பா பொறந்து இப்பதான் ஒரு 8 மாசம் ஆயிருக்கு. இந்த ஃபேஸ் எப்படி இருக்கு 2 பேருக்கும்? ஆக்சுவலாக லைஃப்ல ஒரு பொண்ணு வந்தாக்கா ஒரு ஆணோட ஒரு இது மாறும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட கிடையாது. குழந்தை பிறந்ததுக்கு ஓ, அப்புறம் தான். அப்போ வந்துட்டு ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறம் கிடையாதான் இல்ல, அப்படிதானா? அது பையனா இருந்த ஒருத்தன் கணவன் ஆவான். ஆனா ஒரு நல்ல மனிதன் ஆகிறது ஒரு பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான். ஸோ எல்லா பசங்களுடைய ஒரு மெயின் தாட் என்ன இருக்கணும், தனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை இருக்கணும் அப்படின்ட்டு தான் இருக்கும். ஸோ என்னோட ஆசை பிரகாரம் நான் ஆக்சுவலாக வேண்டிக்கிட்டேன் சாமி கிட்ட. பொண்ணு தான் பிறக்கணும். பொண்ணு தான் பிறக்கணும். எனக்கு நல்லா தெரியும். முதல் கன்சீவ் 2 ஆகும்போதே மாசத்துல சொல்லிட்டாரு இவரும் பையனும் கேர்ள் பேபி தான், அதுவும் பேர் வேற வச்சுட்டோம் எல்லாரும் சேர்ந்துட்டு மின்மினி அப்படின்ட்டு. மின்மினி பாப்பா தான், இவ அவ அப்படிதான் சொல்லி பேசுறதே. அவ என்ன பண்றா, வயித்துல தூங்குறாளா, பசிக்கும் அவளுக்கு, இதை சாப்பிடு அதை சாப்பிடு. எனக்கு இப்போ ஞாபகம் வருது. இவங்க ஒரு நாள் நல்லா படுத்திருந்தாங்க, நிறமாச கர்ப்பிணி. அப்போ குழந்தை ஆடும்ல, அப்போ விச்சு வந்துட்டு இப்படி தலையை வச்சு படுத்திருந்தான் வயிற்றுல. படுத்திருந்தப்போ குழந்தை இப்படி ஆடி இருக்கு. ஆடினோடனே ஐயோ பாப்பா என்னமோ பண்றா விச்சு அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அவளுக்கு பசிக்கும்ல, உள்ள பால் எங்க இருக்குன்னு தேடுறாமா அப்படிங்கிற பதிலா இருந்துச்சு பாருங்க. அவளுக்கு நம்ம கூட அது யோசிக்கல. நீங்க உள்ள எங்கயா பால் வச்சிருப்பீங்களான்னு தேடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சொன்னா. பசிக்கும் இல்லம்மா, உள்ள வந்துட்டு பால் எங்கேயாச்சும் இருக்கான்னு தேடுறான்னு நினைக்கிறேன். அதான் அப்படி திரும்பிக்கிட்டே இருக்கா அவ. அது நல்லா கியூட்டா போச்சு. ஓகே. ஸோ இப்போ எப்படி இருக்கு இந்த பேலன்சிங் வந்து 2 லைஃபையும் பேலன்ஸ் பண்றது? ஏன்னா ப்ரெக்னன்சி ஜர்னி இஸ் நாட் ஈஸி. அப்படின்றப்போ அதையும் பேலன்ஸ் பண்ணிட்டு அட் த சேம் டைம் நீங்கள் அந்த டைம் எக்ஸ்போ பண்ணீங்க, அதுக்கப்புறம் திருப்பி பேக் டு ஃபார்ம் வந்தீங்க. எப்படி இருக்கு பேலன்சிங்? ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு நான் கன்சீவா இருக்கும்போது வந்து நிறைய பார்த்துருக்கேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் மதுரை எக்ஸ்போ புக் பண்ணிட்டோம். அங்க போயிட்டு என்னடா தலை சுத்துது, வாமிட்டா இருக்கு, ஒருவேளை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இவர்கிட்ட நான் சொல்லும்போது கூட விளையாடாதடி வேண்டாம் அப்படின்னு ஃபன்னு சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு வந்து கார்டு கொடுக்குறேன். நிறைய டைம் நான் இந்த மாதிரி விளையாடுவேனா, அந்த மாதிரி வந்துட்டு இதையும் அப்படி நினைச்சீங்களா? ஆமா, அப்படி பண்ணுவேன். எனக்கு கார்டு வாங்கிட்டு வந்து கொடுன்னு கேட்பாங்க, அதை வச்சுட்டு விளையாடுவாங்க. அப்படியே இருந்துட்டு இருந்தாங்க. நான் இவங்க மதுரையில் கேட்டப்போ கூட அதுக்கு மதுரையில் போயிட்டு எக்ஸ்போக்கு ஒரு 2 days முன்னாடி அதுலேருந்து ஒரு 15 days வரைக்கும் 40 days வரைக்கும் இவங்க எந்த மாதிரி மூட்டையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு மழை ஸ்டாக்லாம் வெளியே வச்சுக்கோ. நான் கூட எங்க ஊருக்கு போயிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமா, இவரு வெளியே இருக்காரு. ஒரு நம்ம கிட்ட ஒரு 30 ஸ்டாஃப் இருக்காங்கன்னா எல்லாரும் டக்குன்னு எடுத்துட்டு போய் உள்ள எடுத்துட்டு போய் போட முடியல. அதனால அவங்க கூட நான் பண்டெல்லாம் புடிச்சு எடுத்து போடுறாங்க, எல்லாத்தையும் எடுத்து அடுக்குறாங்க, ரேக் மேல ஏறுறாங்க, தலையில நின்னு ஒட்டரை அடிக்கிறாங்க, எல்லா வேலையும் பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது அனைத்து வேலையும் எல்லாம் பண்றாங்க. அப்போ வந்து என்ன நினைச்சேன்னா, பாசிபிளே இல்லைன்னா நமக்கு ஏன் தலை சுத்துது, ஏன் வாமிட் வருது, அவ்வளோ எகிரி இருக்கோம், குதிச்சிருக்கோம், எல்லாமே பண்ணிருக்கோம். இதெல்லாம் தெரியாம இவளை வந்துட்டு கையில தூக்கி சிலம்பெல்லாம் சுத்தி இருக்கேன். ஆமா, சில பல சேலஞ்ச் எல்லாம் தூக்கிட்டு போறது,
சுத்துறது தூக்கி போடுறது WWE தான் அப்படிதான் போயிட்டு இருக்கும். நானும் விச்சுலாம் சேர்ந்து இவ்வளவு பொழந்து கட்டுவோம், பெட் மேல போட்டு அடிப்போம். அப்புறம் அதெல்லாம் கார்ல செக் பண்ணி பாக்குறோம், டபுள் கோடு காமிச்ச உடனே செம்ம ஷாக். எக்ஸ்போல தான் அது நடந்திருக்கு. அது இல்ல. மதுரைக்காக ஒரு எக்ஸ்போ தான் அது. எக்ஸ்போ ப்ரொமோஷனுக்காக போயிருக்கோம். ரூம்ல இருக்கும். அப்போ கார்டு செக் பண்ணி பாக்குற செம்ம ஷாக். உள்ள ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட காமிக்கிறேன். இவரு அப்ப கூட நான் விளையாடுறேன்னு கார்டு நல்லா செக் பண்ணி பாக்குறாரு. என்ன கோடு கிட்ட போட்டு வந்து இவ காமிக்கிறாளா பண்ணக்கூடிய ஆள் தானா? எங்க இப்படி பண்ணி இப்படி பிராங்க் பண்ணி வச்சிருக்கீங்க? பண்ணதுல அப்படி நினைச்சுக்கிட்டு இவரு ரொம்ப செக் பண்ணி பாக்குறாரு. நம்ம ஒரு பிராங்க் பண்ணோம், அத போஸ்ட் கூட பண்ணல, அதெல்லாம் பண்ணிருந்தீங்க. கோடு போட்டுட்டு கொண்டு வந்து என்ன கொடுத்தாங்க. பிராங்க் அது? பிரெக்னன்சி பிராங்க்னு சொல்லிட்டு. ஆனா வீடியோல கிளியரா சொல்லிட்டோம். கோட்லாம் போட்டுட்டு லாஸ்ட்ல ரிவீல் பண்ணிருப்போம். எல்லாரும் அத ஃபர்ஸ்ட் மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டாங்க. லாஸ்ட்ல பார்க்கல. ஆக்சுவலா அது ரியல் பிராங்க். எனக்கு அது பிராங்க்னு தெரியாது. சோ அப்படி பண்ணிட்டாங்க. வேற ஏதோ ஒண்ணா பயமுறுத்துறேன், பேய் வருது, கோஸ்ட் பிராங்க்னா நம்ம ஓகே அப்படின்ட்டு போயிடலாம். அப்ப நான் எங்கேயோ வெளில போயிட்டு ஏதோ ஷூட் விஷயமா போயிட்டு வரப்போ டக்குன்னு கொண்டு வந்து காடெல்லாம் காடுது. நான் ஒண்ணு இதாயிட்டேன். அதுக்கப்புறம் அது வேணா புஷ்ஷுன்னு போயிடுச்சு. அதே மாதிரி தான் இதுவும் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்பயும் எனக்கு மனசுல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு உள்ளுணர்வு ஒன்று சொல்லணும்ல, இது 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 இட்ஸ் கோனா ஹேப்பன், இது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அதை வந்துட்டு எப்படி வெளிக்காட்டுறதுன்னே தெரியல. இவங்க இவ்வளோ அலைஞ்சாங்களே, இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களே, எப்படி கேரி ஆகிருக்கும், இல்லை மதுரையில் இருக்கோமே திரும்ப எப்படி வீட்டுக்கு சேஃபாக போகிறது, அப்பையிலேருந்து ஒரு அப்பாவை யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்பவே அந்த நொடியிலேருந்து. ஆனா அப்பத்துல ரொம்ப எமோஷனலா சொல்லணும்னா, அப்பத்துல இருந்து அவங்க நிறைய கஷ்டத்தை என் கூடயும் சேர்ந்து வந்துட்டு அந்த கஷ்டத்துலயும் பங்கெடுத்து இருக்காங்க. ஏன்னா மின்மினி பாப்பா வயித்துல இருந்த அவங்க நின்ன டைம்ல இருந்து நிறைய எக்ஸ்போ போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட். அப்புறம் அதுக்கு அடுத்து நிறைய மஹால் புக் பண்ணிட்டோம். ஏன்னா கேன்சல் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் மந்த், தேர்ட் மந்த் பிரெக்னன்சி தெரியறதுக்கு முன்னாடி புக் பண்ணிட்டீங்க. 1 இயருக்கு ஃபுல்லா புக் பண்ணிடுவோம். அப்படிதான் பண்ணுவோம் நாங்க. அதுக்கப்புறம் அந்த 1 இயருக்கு எங்கெங்கெல்லாம் புக் பண்ணுமோ அங்க புக் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து அப்படியே கண்டினியூவா பண்ணிட்டு இருப்போம். இப்போ எங்களுக்கு அன்பிளான்டு பிரெக்னன்ட் ஆனது. ஃபர்ஸ்ட் மாசத்துலயும் கன்சீவா இருக்கேன். 3வது மாசத்துல வந்து எக்ஸ்போ போடுறேன். அப்போ 3 மந்த், அப்புறம் எக்ஸ்போ போடுறேன் 5 மந்த், அப்புறம் 7 மந்த்ல எக்ஸ்போ போடுறோம் 9 மந்த்ல. இதை தாண்டி லைவ் வருவேன் தினமும் வந்துட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ். அப்போ வந்துட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருந்தேன். ஒரு பெரிய லாக் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. ஒரு செம்ம பெரிய லாக். என்ன சொல்ல முடியுமா? அது பிசினஸ் ஐடியா தான். அதாவது நம்ம ஸ்டாக்ஸ் ஒன்று வாங்கியிருப்போம், இவங்களோட மெடிக்கல் இஷ்யூ காரணமா அதை ப்ரோமோட் பண்ணிருக்க முடியாது. ஸ்டாக்னு இல்லாம ஒரு மணி விஷயத்துல பெரிய லாக் ஆயிடுச்சு. சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய அமௌண்ட் சொல்ல முடியுமா? அது இருக்கும், ஒரு 40 L கிட்ட இருக்கும். அப்படி இருக்கும்போது அது பிளஸ் வந்துட்டு அதுல ஒரு 3 மந்த் வந்து நான் பிரெக்னெண்டா இருந்ததுனால வந்துட்டு சரியா வந்துட்டு ப்ரொமோஷன் பண்ண முடியாம, சாரீஸ்லாம் சேல் பண்ணாம, நியூ கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும், ஸ்டாக் வந்துகிட்டே இருக்கும். அது ஸ்டாக் மேல வந்துட்டு நமக்கு இருக்கும். ஆனா எக்ஸ்போல அது ஒரு எக்ஸ்போக்கும் நியூ கலெக்ஷன் எடுத்துட்டு வந்துட்டே இருக்கும். அப்போ லைவ்ல வந்துட்டு ஃபுல்லா சேல் பண்ணிட்டு போவோம். அவ நின்ன டைம்ல இருந்து 9th மந்த் நான் இன்னைக்கு நைட் எனக்கு டெலிவரி ஆக போகுதுன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு நான் லைவ்ல இருந்துட்டு அன்னைக்கு நைட்டு போயிட்டு என்னுடைய டெலிவரி பாக்குறேன். ஆனா இவர் கூட ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார். அது நான் முடிக்கிற வரைக்கும் கூடியே இருப்பாரு. எல்லாரும் லைவ்ல திட்டுவாங்க என்ன, கண்டிப்பா நிற மாசமா இருக்க, உன்னால காலை நீட்டி தான் உட்கார முடியும், இப்படி உட்காராதம்மா, வேண்டாம்மா. அப்போ வந்துட்டு நம்ம மணி மைண்டடா இல்லாம பிசினஸ் மைண்ட் வரும். ஃபுல்லா வந்துட்டு பிசினஸ் 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 அப்படிதான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு என்னன்னா அப்ப அது இவங்க அனுபவிக்கிற கஷ்டத்தை தாண்டி எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கும். பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல எனக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும். நான் போதுமா முடிச்சுக்கலாமான்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்க சொல்வீங்களா இன்னைக்கு லைவ் வேணாம், இன்னைக்கு லைவ் வேணாம் விடுங்க பாத்துக்கலாம்? தினமும் சொல்லுவாரு. ஆனா எனக்கு என்னன்னா ஓகே, நான் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த பண்ணாக்கா இவளோட ஃபினான்ஷியல் ரீதியான ப்ராப்ளம் தீர்ந்துச்சுன்னா இவ கொஞ்சம் மென்டலி ஸ்ட்ரெஸ் அவுட் ஆனான்னா பிசிக்கலி ஸ்ட்ராங் ஆயிடுவான்னு எனக்கு ப்ராக்டிக்கலா தெரியும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நந்து சாய் புட்டிக்கு நான் மாடல் கிடையாது. நான் பின்னாடி வந்துட்டு ஒரு டெக்னீஷியன், நான் அவங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறது இந்த மாதிரி இருக்கிற ஒரு டெக்னீஷியனாக தான் நான் என்ன இது பண்ணிப்பேன். அப்போ தான் பர்ஃபெக்டாக கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இப்போவுமே இவங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குற வீடியோ பிடிக்கும். ஸோ என்கிட்ட தான் நான் நினைப்பேன், நீ தயவு செஞ்சு எல்லா ஷூட்டுமே இவரு தான் எடுப்பாரு மோஸ்ட்லி. இப்போ வரைக்கும் நந்து சாய் புட்டிக்கில் ஒரு 1 லட்சம் வீடியோ இருக்கு அப்படின்னாக்கா அதில் ஒரு 100 வீடியோ 200 வீடியோ மற்றவங்க எடுத்ததா இருக்கும். ஃபுல்லா இவர்தான் எடுப்பாரு எல்லாமே A to Z வரைக்கும். எதனால அப்படி? இப்ப நிறைய பேர் போட்டோகிராஃபர்ஸ் ஹையர் பண்ணி எடுக்கறாங்க, அந்த எனக்கு மாதிரி பண்றாங்கல்ல. பிடிக்காது. இவர் எடுத்தா எனக்கு ஃபுல்லா கம்ஃபர்ட்டபிளா இருக்கும், பிடிக்கும். எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் இவர் எடுத்து கொடுத்துருவாரு. என்ன திரும்ப என்ன ஓடுறியா ஓடு அப்படின்னு ஹேண்டில்ல நம்ம என்ன வேணா திட்டலாம். ஆமா, ஊருக்கே ராஜாவெல்லாம் வீட்டுக்கு தொடப்பக்கிட்ட தாங்கிற மாதிரி. இன்னொன்னு என்னன்னா, நான் பேசி மட்டுமே சோசியல் மீடியால வந்தவன். நான் பேசுறது உங்களுக்கு புரியவே புரியாது.
புரியாதுதாங்க. என்னங்க மோஸ்ட்லி புரியாது? வந்துட்டு நான் ஒண்ணு இப்போ சொல்றேன். கூடங்க நான் இவர்கிட்ட சொல்லுவேன். இவர்கிட்ட சொல்லி நான் நிறைய ஃபீல் பண்ணுவேன். நான் பேசுறதே இப்படிதான். இந்த தமிழ் தெரியாத மாதிரிலாம் பேச மாட்டேன். சின்ன வயசுல இருந்து நான் இப்படிதான். ஓவரா கமெண்ட்ல என்ன தமிழ் தெரியாத மாதிரி பேசுறேன், எதுக்கு சீன் போடுற இப்படிலாம் கேட்பாங்களா. நான் இவர்கிட்ட ரொம்ப சொல்லி ஃபீல் பண்ணுவேன். ஏன் இப்போ இப்படி சொல்றாங்க, நான் பேசுறது டிஃப்ரெண்டா இருக்கா அப்படின்னு நான் கேட்பேன். அது அவங்களுக்கு புரியல, விடு, உங்க கூட ஒரு ஒரு 1 வீக் இருக்காங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிரும், அப்புறம் பழகிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் ஒரு சிலர்லாம் வந்துட்டு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுவாங்க. நான் ஒரு கவிதை சொல்றேன். இத வந்துட்டு ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா இப்ப இத தெரியும், நீங்க இப்ப இக்னோர் தெரியும். பண்ணிடு. சரி, இந்த கவிதை நான் சொல்றேன். நீங்க வந்துட்டு ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா இல்ல நான் இங்க இல்ல, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு நபர் இதை வந்துட்டு உங்களுக்காக சொல்றாரு. ஸோ நான் ஒரு பிரதர் உங்களுக்கு, பட் ஆனா இதை சொல்றவர் உங்களோட லவ்வரோ லைஃப் பார்ட்னரோ யாரோ ஒருத்தவர், அவரு இதை உங்களுக்காக டெடிகேட் பண்றாரு இந்த கவிதையை. அப்போ கண்ணை மூடிட்டு அவர் வாய்ஸ்லேயே நீங்க இதை கேளுங்க. இதோட அவுட்புட் எப்படி இருக்கு, இது என்ன மாதிரி உங்களை வந்துட்டு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு மட்டும் எனக்கு நீங்க சொல்லுங்க. அது நீங்க எனக்கு வந்துட்டு கரெக்டா சொன்னா போதும். சரியா? உங்க பேரு? தமிழ். தமிழ், நல்ல பேரு. தலகாணி தானே? தலகாணி. கண்ணை மூடுங்களேன். விட்டு கேக்குறாங்க. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டீங்களா? தமிழ், படைச்சவனோ என்ன ஒரு மனுஷனா படைக்காம புஸ்தகமா படைச்சிருந்தா நீ படிச்சு படிச்சு தூங்கியிருப்ப என்ன உன் மார்புல போட்டுக்கிட்டு. ஐஸ் ஓப்பன். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, எனக்கு புரிஞ்சுச்சு. அவ சொல்றா நான் புத்தகமே படிக்க மாட்டேனே. ஏங்க இவ்ளோ அன்ரொமான்டிக்கா இருக்கீங்க? அதை விட இன்னொரு மோசம் என்ன தெரியுமா? அடியே சுயநலவாதி, என் மனசும் உன் காலடியில் இருக்கும் கொலுசும் உன் காலடியில் மாட்டி தவிக்க என் மனசை மட்டும் விட்டு விட்டு உன் கொலுசை மாட்டி செல்கிறாயே அடியே சுயநலவாதின்னு முடிச்சிருந்தேன். நான் கொலுசே போட மாட்டேன்னுட்டா. இல்ல இப்படிலாம் சொல்ல மாட்டேன். இதுக்கு என்ன அர்த்தம் நான் எனக்கு கொலுசு புரியல. போட மாட்டேன்னு நீ சொல்லியிருக்க. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க, எனக்கு புரியலன்னு ஒண்ணுத்துக்கும் வந்துட்டு விளக்கம் கேட்பேன். இப்படி சொன்னீங்கன்னா எப்படி வந்து கவிதை எங்களுக்கு வரும்? எங்க அன்னையில விட்டேன் நானு. ஒண்ணு சொல்ல மாட்டாருங்க. என்ன பண்ணுவாருன்னா, நாங்க நைட்ல வந்துட்டு லவ் பண்ணும்போது போன் பேசிட்டு இருக்கும்போது மாடி மேல பேசுவோம். இவரு மாடி மேல அந்த நிலாவை பார்த்துட்டே இரு. இப்ப நான் ஒரு கவிதையை சொல்றேன், அந்த நிலாவை பார்த்துட்டே கேளு. எனக்கு வந்துட்டு என்னடா இவன் வேற என்னங்க இவங்க இப்படி நினைச்சிருக்காங்க நம்மள? நிறைய கவிதை சொல்லுவாரு, எனக்கு புரியவே புரியாது. இப்போ ஒரு டீகோட் மட்டும் பண்ணி சொல்றேன். இது கவிதை ரொம்ப லென்த்தா போகும். கடைசியில என்னவா முடியும்னா, அந்த நிலாவுக்கே பொறாமை ஆயிடுச்சு, உன் முகத்தை என் மொபைல்ல போட்டோ எடுத்து அதுகிட்ட காட்டுனதுனாலன்னு சொல்லி அதை நான் முடிச்சிருந்தேன். இந்த ஒரு வரியே எப்படிப்பட்ட வரி இது விட்டாங்க. நான் சரி ஓகே, நான் டிப்ரெஷன்ல படுக்க போயிட்டேன். எங்க அம்மா பப்ஜி விளையாட போயிட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஏன்னா வந்து எனக்கு என்னன்னா, இந்த கவிதையை இவரு நிறைய சொல்லுவாரு, ரொமான்டிக்கா இருப்பாரு. பட் என்ன அதுக்கு வந்து அவர் சொல்றதுக்குலாம் வந்துட்டு எனக்கு புரியல. அதே மாதிரி சாங்ஸ் கேட்கறதுலாம் வந்துட்டு இந்த 90s சாங், இந்த ஓல்டு சாங்லாம் நிறைய கேட்பாரு. நான் இப்ப இருக்க மாதிரி விடுங்க, அந்த வேதனை இருக்கே. கேட்கிறேன். ஒரு ஒரு பழைய பாட்டை ராகம் இல்லாம எழுதி கொண்டு போய் கொடுத்தா அதை தாண்டி ஒரு லவ் லெட்டர் கிடையாது. எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான், அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும், நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். எப்படியாப்பட்ட வருது அது புரியாதுமாங்க. நான் என்ன கேக்குறேன், நீங்க வந்து எப்படி வந்து இம்ப்ரெஸ் ஆனீங்க முதல்ல? ஆக்சுவலா வந்து இவரு டிக்டாக்ல பாக்கும்போது நல்ல கவிதை எல்லாம் சொல்றாங்க, நிறைய பேருக்கு அட்வைஸ் எனக்கு புரியாது. பட் இருந்தாலும் அவர் பேசுற விதம் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப அழகா பேசுறாங்களே, ரொம்ப ஒரு பெரிய மரியாதை இருக்கும். ரொம்ப பெரியவங்க நினைச்சிட்டு இருந்தேன் நான். எனக்கு 2 குழந்தை இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா போல. ரொம்ப பெரியவங்க, அப்படி ஒரு பெரிய மரியாதை. அப்போ வந்து இவர் பேசும்போதே இந்த சொல்லுங்கப்பா, ஓகேப்பா, அப்படி ஒரு மரியாதையிலேயே இருந்தது. அதுக்கப்புறம் என்ன வாடா போடா அப்படின்னு ஆயிடுச்சு. சரி, அப்போ நீங்க அதை பார்த்துதானே இம்ப்ரெஸ் ஆனீங்க. அப்புறம் வந்து ஒரு மனுஷன் வர்ணிச்சு கவிதை சொல்றப்போ புரியல தெரியலன்னா என்ன அர்த்தம்? இதை விடுங்க, இப்போ நாங்க 2 பேரும் சேர்ந்து கவிதை சொல்லுவோம்ல, அதுக்கு எத்தனை டேக் போகும் தெரியுமா? ஒரு 20-25 டேக் போயிடும். நான் தப்பா சொல்லிட்டு இப்படி திரும்புவேன். இல்ல திரும்ப கரெக்டா சொல்லு. நான் அதை சொல்லி முடிக்கிற வரைக்கும் வந்துட்டு அது கரெக்டா சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். ஏன்னா எனக்கு தமிழ் மேல அவ்வளவு பிடிக்கும். எனக்கு என்னன்னா, லைக் நான் இந்த கவிதை அப்படிங்கறத ஒன்று சூஸ் பண்றது காரணம் எங்க அம்மா தான். ஏன் நான் இதை சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நானும் அஜித் சாங் பாட்டு போட்டு, அஜித் சார் ஃபேன், நானும் அஜித் சாங் பாட்டு போட்டு ஆடிட்டு இருந்தேன். என்னதான் இப்போ தளபதிக்கு ஓட்டு போட்டிருந்தாலும். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கப்போ லைக் எங்கள் அம்மா ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க, எனக்கு நல்லா போகுது, நல்லா எல்லாருக்கும் தெரியுது, உன் சாங்கெல்லாம் காட்டுறாங்க, ஆனால் 10ஓட 11 இருக்கிற மாதிரி இருக்கு, உனக்குன்னு என்ன வருமோ அதை பண்ணு அப்படின்னாங்க. நான் காலேஜ் படிக்கிறப்ப பிக்கப் லைன் எழுதி கொடுப்பேன். இன்டர்னல் மார்க்லாம் பிக்கப் லைன் எழுதி கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். மிஸ் கிட்ட மேமே கரெக்ட் பண்ணிருக்கீங்க. இல்ல நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் மேம் கிடையாதுங்க. இப்படி ஆயிடுச்சு. சோ எவன் ஒருத்தன் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கானோ அவன் ஒருத்தனுக்கு எதுவுமே அமையாதுங்கிற மாதிரி நான் படிச்சது பாய்ஸ் ஸ்கூலு டிப்ளமோ சரி, இன்ஜினியரிங் சரி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் முடிச்சேன்.
நான் போனதும் வந்துட்டு பெங்களூர்ல தான் போயிட்டு போஷ்ல ஒர்க் பண்ணேன். அங்கேயும் எனக்கு நைட் ஷிஃப்ட்லயும் பொண்ணுங்க கிடையாது. கிடையாது. ஸோ அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதான் இருண்டு போன லைஃப்ல வந்துட்டு விளக்கேத்திட்டு வருவாங்க ஒருத்தவங்க மாதிரி தான் இவங்க வந்தாங்க. ஆனா அந்த விளக்கு காமிச்சிட்டு அவங்களும் அந்த வீட்லயே உட்காந்துக்கிட்டாங்க. அந்த விளக்கு இருந்தாலும் கொஞ்சமாவது நானும் பிரைட் ஆயிருப்பேன், கவிதைகள் இன்னும் எழுத ஆரம்பிச்சிருப்பேன். நீங்க அவங்க என்கரேஜ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த இல்ல இடத்துல ஒரு நான் புத்தகம் சொல்லிட்டே வெளியிட்டு இருப்பேன். பாருங்க. அப்போ நீ பேச அப்போ நீ கவிதை எல்லாம் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா இவரு என்ன தெரியல அதுல இருந்து அப்படியே விலகி வந்துட்டாரு. காரணம் யாருமே இல்ல, நீங்க தான். நானும் நீங்க சொல்றீங்களா? தான். ஆமா, அப்படியே ஒரு correct நாள் தானே? ஒரு நாள் என் பொண்ணுக்கு நான் பாட்டு பாடிக்கலாம் இருந்தேன். அந்த பாட்டெல்லாம் பாடி அவங்களோட போஸ்ட்லாம் பண்ணியிருக்கேன். நல்லா ரீச் இருந்துச்சு. என் பொண்ணு என் பாட்டை ரசிக்கும், என் கூட சேர்ந்து பாடுறதுக்கு ட்ரை பண்ணும், அதெல்லாம் பண்ணும். ஒரு நாள் இப்போதான் ரீசெண்டாக பக்கத்தில் படுத்துக்கிட்டு, இப்போல்லாம் நீ எனக்காக பாட்டு பாடுறதே இல்லைல்ல, இப்போல்லாம் நீ எனக்காக கவிதை சொல்றதே இல்லைல்ல அப்படிங்கிறா. மூட்டு படு, மணி 12 அப்படியே படுத்து. மனவேதனையாக்காத. ஆமா, மன உளைச்சலுக்கு ஆக்காத. நான் இன்னொன்னு சொல்றேன், இவங்க மட்டும் நான் சொல்ற கவிதைக்கு இவங்க அர்த்தம் சொல்ற மாதிரி, நான் இப்போ இவங்களை குறை சொல்லலை, எனக்கு இவங்க எப்படி இருக்காங்களோ அப்படிதான் எனக்கு சந்தோஷம். ஏன்னா இவங்க, நான் இப்போ ஒன்று டிமாண்ட் பண்றேன்ல, நான் சொல்ற கவிதைக்கு இவங்க அர்த்தம் சொல்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, அப்படி இவங்க இருக்கிற மாதிரியான ஒரு இதுல இருந்திருந்தாங்கன்னா நான் சொல்ற கவிதையில வந்துட்டு ஓட்ட ஓடசலையும் கண்டுபிடிப்பாங்க. நான் சொல்ற கவிதையில இதை நீ இப்படி பேசு, இதை நீ இப்படி சொல்லி எனக்கு டீச்சர் ஆயிருப்பாங்க. ஸோ ஒரு விஷயத்துல கத்துக்கிறவங்க ஒருத்தவங்க இருக்கணும், சொல்லி கொடுக்குறவங்க ஒருத்தவங்க இருக்கணும். இந்த கவிதை விஷயத்திலையும் தமிழ் விஷயத்திலையும் நான் சொல்லி கொடுக்குறவ, இவ கத்துக்கிறவ. வாழ்க்கையில யார்கிட்ட எப்படி எப்படி இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் வெள்ளந்தியா இருக்கக்கூடாது, இங்க காசு இவ்வளவுதான் செலவு பண்ணணும், இங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுல இந்த அம்மா எனக்கு டீச்சர், நான் இவங்க ஸ்டூடெண்ட். ஏன்னா இவரு அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அப்படிலாம் இல்லாம இந்த பையனை இப்பதான் பார்த்திருப்போம் உடனே செலவு பண்ணிடுவாரு. இவர் அப்படி நான் வந்து கொஞ்சம் இறுக்கி பிடிப்பேன், இவர் வந்துட்டு யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணிடுவாரு. அப்படி அது என்னமோ உண்மைதான். இவங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தோன்ற ஒண்ணு, திட்டுறதுக்கும் தேடுறதுக்கும் ஒருத்தி இருக்கிற வரைக்கும் தான் ஆம்பளையா இருப்பான். பாருங்க, பேசுறதுக்குள்ள எத்தனை லைன் வருது பாருங்க. இப்பேற்பட்ட ஒரு ஆளோட எமோஷனை நீங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கீங்க, என்கரேஜ் பண்ணாம. கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். அது வெளியில உள்ள லைட்டா அப்படி வெளில வரும். ஏய் எங்க வர வெளில அடிச்சு உள்ள எதுக்கு வர நீ? எதுக்கு வர நீ? தேவையில்லாத இப்படி 2 குழந்தை அடிச்சு மூட்டு உள்ள போட்டு. We Care Skin and Hair Clinic in AFT 2.0 treatment. Not just a fix, a future. Book your next holiday at Grand Royal Tours. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AA and ML, Cybersecurity, MBA and more.